சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாய் அப்பா சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என்னவென்று செவி கொடுத்து கேள். ஏனென்றால் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இன்று நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வேண்டிய நேரம். உன்னோடு இந்த அப்பா துணை இருக்கும். உன்னோடு இந்த அப்பா துணை இருக்கும் பொழுது நீ எதற்காக இந்த ஒரு தெய்வத்தை உன் நடு வீட்டில் வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றாய்? என் அன்பு குழந்தையே, ஒன்று அப்புறப்படுத்தி, இல்லை என்றால் இந்த அப்பாவின் வார்த்தைகளை கேட்பதை நிறுத்து. இரண்டில் ஒன்று தான் செய்ய முடியும். இல்லை என்றால் நீ என்னை வணங்கியும் பலனில்லை. அவர்களை வைத்திருப்பதிலும் பலனில்லை. இதுதான் உண்மை. இந்த சாய் அப்பா உன் முன்னால் இன்று உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நான் உனக்காக, உன்னுடைய அன்பிற்காக உன்னை தேடி வருகின்றது. சில காலமாக தொடர்ச்சியாக உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னிப்பாக கவனிக்கின்றேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு மனிதர்களையும் நான் அதிகமாக யார் என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது சில நாட்களாகவே உன் வீட்டிற்கு வருகின்ற யாரும் சரியில்லை. இவர்களுடைய மனநிலையும் சரியில்லை. இவர்களுடைய எண்ணங்களும் சரியில்லை. இவர்கள் உன்னிடம் பேசுகின்ற தோரணையும் சரியில்லை. ஏதோ ஒன்றை மனதிற்குள் வைத்துக்கொண்டு உள்ளொன்றும் புறமொன்றும் பேசுவது போல இவர்கள் பேசுகிறார்கள். சரி, அது கூட பரவாயில்லை. இப்பொழுது எல்லோருமே சர்வசாதாரணமாக இது போலத்தான் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அதை எல்லாமும் மீறி ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை எல்லாமும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கை நடந்தேறி கொண்டிருக்கிறது. இதை என்னவென்று நீ நிச்சயமாக இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாய் அப்பா நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எப்பொழுதும் புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதே உன்னை சுற்றி நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கென்று சரியான புரிதல் ஒன்று கிடைக்கும். உன்னை எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நல்லபடியாக நான் வாழ வைக்க நினைக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதையுமே யோசித்து குழப்பமடையாமல் சாயப்பா நாம் நல்லதற்குத்தான் சொல்கிறார் என்பதனை புரிந்து கொண்டு சாயப்பா சொல்லும் விஷயங்களில் இருக்கும் உண்மைகளை உணர்ந்து கொண்டு நீ ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை வாழ முதலில் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த சாய் அப்பாவின் அன்பு என்றும் உனக்கு நிச்சயமாக ஒன்றை சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. அப்பா எப்பொழுதும் உன் முன்னால் வருவதற்கு யோசிப்பதில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாம் கொஞ்சம் யோசிக்க நினைக்கிறேன். ஏனென்றால் நான் இருக்க வேண்டிய இடத்தில் நீ ஒருவரை வைத்திருக்கிறாய். நான் இருக்க வேண்டிய இடத்தில் நீ ஒருவரை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் ஒரு துளி அளவு கூட இந்த அப்பாவிற்கு அவர்கள் ஈடாகிவிட முடியுமா? இந்த சாயப்பா எப்பேற்பட்டவன் உன் வாழ்க்கையில் நான் வருவதற்கான காரணம் என்று இவை எல்லாவற்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த காலங்களை நீ உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன் முன்னால் இன்று நான் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி வரும் நாட்களில் உனக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உனக்கான மாற்றத்தை இந்த வாழ்க்கை சரியாக நடத்தும் என்பதை நீ மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் கடந்து உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா உனக்காக சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கு என்ன கிடைக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாய் அப்பா நினைக்கின்ற இந்த காலத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய். நான் இருப்பது, இனி இந்த அப்பா இருப்பது உன் வாழ்க்கை நடக்கும் பல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. பல தேவையற்ற சிக்கல்களும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் இருந்தது. இனிமேல் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் இந்த காலகட்டத்தை முதலில் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகு. உனக்காக நான் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் இனி அத்தனையும் உனக்கு சரியாக தெளியப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு நிலையான உண்மைகளை சரியாக தர வேண்டிய காலகட்டம். எப்பொழுதும் என் குழந்தை எதையும் யோசித்து இனி கலங்காமல் உன் அப்பா சொல்வதை மனதில் நினைவில் கொண்டு உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு நன்மதிப்போடு இந்த வாழ்க்கையில் அடையெடுத்து வைக்க தொடங்கிவிடு. எல்லா நிலைகளிலும் ஒரு மாற்றங்கள் வருவது உண்மைதானே? எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு தெளிவு பிறப்பது உண்மைதானே? அப்படி இருக்கும்போது இன்று உன் அப்பா நான் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை நீ உன்னிப்பாக என்னவென்று கவனிக்க வேண்டும். உன் நடு வீட்டில் நடக்கின்ற ஒரு விஷயம் இந்த சாய் அப்பா நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படியானால் இந்த விஷயத்தை இனிமேலாவது என் குழந்தை கொஞ்சம் நீ உன்னிப்பாக கவனிப்பாய் என்று நான் நம்புகிறேன்.
சாயப்பா வரவேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் உடனடியாக இதனை செய்து விடுவது தான் நல்லது. இல்லை, சாயப்பா வந்தால் நமக்கு என்ன இல்லை என்றால் நமக்கு என்ன என்று நீ எண்ணுவாய். ஆனால் இந்த அப்பா தேவையில்லை என்று நினைத்து விடுவாய். ஆனால் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன என்று ஏனோ தானோ என்று நீ இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் உனக்கு நடப்பது எதுவும் நிச்சயமாக உன்னால் இனி புரிந்து கொள்ள முடியாத விஷயமாக மாறிவிடும். உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் இனி உனக்கான தெளிவு நிச்சயமாக கிடைக்காது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய் என்றால் நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு எப்பொழுதும் கெடுதலை நடக்கும். உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு தீமைகள் தான் நடக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா ஒவ்வொரு நிலையிலும் உன்னை காக்க எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிகளும் இப்பொழுது தொடர் தோல்விகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியான தோல்விகளை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது. சாயப்பாவும் நினைத்ததையெல்லாம் சாதிக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கிறேன். உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் சரியாக கவனித்து நடத்தும் இந்த காலம் எந்த நிலையிலும் உனக்கு ஒரு வெற்றி கிடைக்காதபடிக்கு இவரை நடுவீட்டில் அமர வைத்து விட்டாயே, அதுதான் அப்பாவின் மன வருத்தத்திற்கு காரணமும் கூட. இதையெல்லாம் நாம் எப்படி தாண்டி வரப்போகிறோம் என் குழந்தை, இதையெல்லாமும் எப்படி நீ மீண்டு கொண்டு வரப்போகிறாய் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த அப்பா வருகின்ற இந்த நாட்களில் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கே என்று முழுமையாக தெளிவு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கென்று நான் சொல்லித்தரும் ஒவ்வொன்றும் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனி எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நிலைகளையும் எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும் இந்த காலகட்டங்களை உணர்ந்து, இந்த அப்பா இருக்கும் நிலைகளை உணர்ந்து இனி உனக்காக நான் என்ன சொல்ல எண்ணுகிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் உனக்கு சரியான விஷயங்களை இந்த அப்பா நடத்தி கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த காலம் எப்பொழுதுமே என் குழந்தை நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நேர்மறையான ஒரு விஷயங்களாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதும் நல்லவையாக இருக்க வேண்டும். ஒருபோதும் மற்றவர்களுக்கு கெடுதலை நாம் செய்துவிடக்கூடாது. அதே நேரம் மற்றவர்களுக்கு கெடுதலை செய்யக்கூடாது என்று சொல்கின்ற இந்த அப்பா அதை நீ உனக்கே செய்து கொண்டு இருந்தால் அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தால் இதை எப்படி உணர முடியும்? எது நடந்தாலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடர்ந்து வருவது முழுக்க முழுக்க உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இனி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் ஒரு சூழ்ச்சி உன்னை சுற்றி அரங்கேறி விட்டது. சாயப்பாவிற்கு மனதில் இது மிகுந்த மன கலக்கத்தையும் கொடுத்து விட்டது. எப்படியெல்லாமோ உன்னை என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்து உன்னை நான் காத்து நிற்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் கடந்து நீ ஒரு ஆபத்தை விலை கொடுத்து வாங்குகிறாய் என்றால் நிச்சயமாக இதை எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக என்னவென்று உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்திட வேண்டும். எத்தனையோ நிலைகளை தாண்டி நான் உனக்காக வருகின்ற இந்த வாழ்க்கை நீ ஒருபொழுதும் கைவிட்டு விடக்கூடாது என்பதை புரிந்து கொள். எந்த நிலையிலும் உனக்கு நடக்கவிருக்கும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்து விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்டமும் இனி உனக்கு நிச்சயமாக நன்மதிப்பை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டிருந்தாய். ஆனால் என்றும் இந்த அப்பா நிராகரிக்கின்ற ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்காது. எந்த நிலையிலும் இந்த அப்பா வருத்தப்பட வைக்கின்ற ஒரு மாற்றம் உனக்கு நிச்சயமாக வந்திருக்காது. உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் இனிமேலும் நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ அதிகமாக வேதனைப்படுத்தி விடுவாய் என்பதுதான் உண்மை. அதிகமாக இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்துவிடும் என்பதுதான் உண்மை. இனி நடக்கப் போகும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக நீ உணர வேண்டும். சாயப்பா, நீ கடைசியாக என்னத்தான் சொல்ல வருகிறாய்? அப்படி யாரைத்தான் நான் என் வீட்டில் வைத்து வணங்கிவிட்டேன்? யார்தான் என் வீட்டில் இருக்கிறார் என்ற கேள்விகள் நீ கேட்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் என்னிடத்தில் பதில் இருக்கிறது. ஏனென்றால் சுற்றி நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்டது.
சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுத்தது. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதையெல்லாம் கடந்து நீ சரியான ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள முடிவு செய்திருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க என்றும் என்றென்றும் உனக்கான நல்லது உன்னை தேடி வரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கான வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. அப்படி யார்தான் நீ வணங்கி விட்டாய் என்று நான் இன்று உன் கனவில் நிச்சயமாக உன் கனவில் வந்து சொல்கின்றேன். அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் நாம் செய்தது சரியா தவறா என்பதை நீ அப்பொழுது உணர்ந்து கொள்வாய். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். இன்று இரவு வரை காத்திரு. நிச்சயமாக உனக்கான பதில் உன் கனவில் இன்று தோன்றும். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.